கர்நாடகாவில மேகதாதுவான காவிரியை தடுத்து கட்டினா உங்களுக்கு அரிசி கிலோ 300 ரூபாயாக உயரும். தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேகதாது அணை திட்டத்தை தடுப்போம், காவிரியை காப்போம். அதாவது இந்த மேகதாது அணை அவங்க கட்டணும்னு 50 ஆண்டு காலமா கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ திடீரென்று ஒரு ஆண்டு காலமாக இது வந்து குடிநீர் திட்டம். இவ்வளவு காலமா இது பாசன திட்டம் தான் அவங்க அனுமதி கேட்டாங்க. ஆனா இப்போ இது குடிநீர் திட்டம்னு அப்படியே மாத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் 8 கோடி மக்கள் 5.5 கோடி மக்கள் காவிரி ஆற்றை நம்பி இருக்கின்ற மக்கள். பொதுவா ஜூலை 1ஆம் தேதி ஆற்றுக்கு கரையில கூட நிக்க முடியாது, அவ்வளவு தண்ணி அடிச்சுட்டு போவோம். மேட்டூர் நிரம்பி இருக்கும். ஆனா இன்னைக்கு நடுவுல நின்று பேட்டி கொடுக்கிற தண்ணியே கிடையாது. வரைந்த 60 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, இந்த நீர்ப்பாசன திட்டத்துக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. 60 வருஷமா கரூர் மாயனூர் இருக்கு. எத்தனை முறை கேட்டோம், காவிரி ஆத்துல தடுப்பணை கட்டியா தடுப்பணை கட்டியா தடுப்பணை கட்டியா, என்ன கட்டாங்க? ஒரு திட்டம் கட்டல. ஏன் தடுப்பணை கட்டல? மணல் கொள்ளையடிக்கும். இங்க கொள்ளையடிக்கிறதுக்காக நம்முடைய நீர் ஆதாரங்களை எல்லாம் நாசப்படுத்தி கடந்த கால ஆட்சியாளர் கொள்ளையடிக்கிறதே தொழில். மேகதாது என்ற ஒரு பெரிய அணையை கட்டினால் குடிப்பதற்கு கூட நமக்கு தண்ணி கிடைக்காது. இது என் பிரச்சனை, உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை, நம்முடைய உயிர்நாடி பிரச்சனை. அந்த ஒப்பந்தம் 1974 முடிஞ்சிருச்சு. அதை புதுப்பிக்கணும்னு இல்ல, முடியல. கர்நாடகா ஒத்துக்கல. ஆனா அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி கர்நாடகா அவசரமா 3 டேம் கட்டிட்டாங்க. இந்த 3 டேம் 70, 71, 72ல அவசரமா கட்டிட்டாங்க. அப்ப யார் ஆட்சி பண்ணா? திமுக ஆட்சி பண்ற. அப்ப அந்த நேரத்துல உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு, அந்த வழக்கு காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கு. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் மத்தியில் ஆண்டார்கள். அவர் கலைஞரை கூப்பிட்டு அந்த வழக்கை திரும்ப பெறலனா அவங்க ஆட்சி டிஸ்மிஸ் பண்ண. அந்த வழக்கு மட்டும் அன்னைக்கு திரும்ப பெறலனா இன்னைக்கு காவிரி பிரச்சனை ஓரளவுக்கு தீர்வு வந்திருக்கு. 4.75 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்காக இதை நாங்கள் ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று உச்சநீதிமன்றம் அப்பவே பெங்களூர் குடிநீருக்கு ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. 2018 பாண்டிச்சேரிக்கு ஒரு 7 டிஎம்சி, ஒரு 5 டிஎம்சி வந்து அப்படி எவாபரேட் ஆகிடும். இப்படி எல்லாம் கணக்கு போட்டு நம்மளத குறைச்சிட்டாங்க. நமக்கு தமிழ்நாடு வர்றது ஒரு 5 டிஎம்சி குறைச்சிட்டாங்க. 12,500 ஏக்கர் காடுகளை அழித்து மேகதாது அணை அவங்க கட்ட போறாங்க. மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். அந்த திட்டம் வந்து அந்த நிக்கோபார் தீவுல ஒரு அளவுக்கு காடு அழிச்சு அங்க அந்த திட்டத்தை ஒரு ஏர்போர்ட், ஒரு ஹார்பர், கண்டெய்னர் டெர்மினல் எல்லாம் பண்றாங்க. ஒரு மினி சிட்டி எல்லாம் பண்ண போறாங்க. இந்த திட்டத்தை மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை கடுமையான எதிர்ப்பது திட்டத்திற்கு. திரு ராகுல் காந்தி அவருடைய உணர்வுகளை நான் மதிக்கின்றேன், அவருடைய எண்ணங்களை நான் மதிக்கின்றேன், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதே ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது அணைய 12,500 ஏக்கர் காட்டழிச்சு கர்நாடகா கட்டிய திட்டத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்க வேண்டும்.